مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله आ गए मेरे आका मरहबा या रसूल अल्लाह मरहबा या रसूल अल्लाह لا إله إلا الله لا إله إلا الله إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله إله إلا الله محمد رسول الله الشفاعة هب لنا في القيامة مشفقا وعلنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله بسم الله الرحمن الرحيم والبلد الطيب يخرج نباته بإذن ربه والذي خبث لا يخرج إلا نكدا கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உலமா பெருமக்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருங்கால வாழ்வதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, நாம் என்றும் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை சலாத்தினை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, அன்னையர் திலகம் சய்யிதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பான ஒரு தலைப்பு என்று, அதை ஒட்டி பெண்களுக்கு சில செய்திகள். பொதுவாக பெண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்கள் நிறைந்திருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்கள் நிறைந்திருக்கிறார்கள். அதனாலே பெண்களுக்கு சொல்ல வேண்டிய சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலும் சொல்லிவிடுகிறேன். நீங்களும் போய் சொல்லிருங்க, தைரியம் இருந்தா. கண்ணியமிக்கவர்களே, அடிப்படையான சில செய்திகள் என்னவென்று சொன்னால், பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் மட்டமானவர்கள் என்பது போன்ற ஒரு கருத்து உலகத்தில் நிகழ்கிறது, அது சொல்லப்படுகிறது. அது தவறான அடிப்படையற்ற வாதம். ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் மட்டமானவர்கள் என்று மார்க்கம் எங்கேயும் சொல்லித்தரவே இல்லை. ஆண்களுக்கென்று சில தன்மைகள் இருக்கிறது, அதன் காரணத்தினால் சில காரியங்களை அவர்கள் செய்ய முடியும். பெண்களுக்கென்று சில பண்புகள் இருக்கிறது, அந்த பண்புகளின் காரணத்தினால் சில காரியங்களை பெண்கள் செய்ய இயலும் என்று சொல்கிறதே அல்லாது ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் மட்டமானவர்கள் என்பது போன்ற ஒரு கொள்கையை, சித்தாந்தத்தை, ஒரு செய்தியை மார்க்கம் சொல்லவே இல்லை. அல்லாஹு தஆலா ஒரே ஒரு இடத்திலே சொல்கிறான், ஆண்களை நாம் நிர்வாகிகளாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொன்னான். ஆண்களை நாம் நிர்வாகிகளாக ஆக்கியிருக்கிறோம். நிர்வாகிகளாக ஆக்கியிருப்பதற்கான காரணம் ரெண்டு அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னு சொன்னா, எல்லாரும் நிர்வாகிகளாக இருக்க முடியாது. ஒரு அமைப்பிலே ஏதாவது ஒரு ஆள் தான் நிர்வாகியாக இருக்க முடியும். அந்த நிர்வாகத்திற்காக அல்லாஹு தஆலா ஆண்களை ஆக்கியிருக்கிறான். அந்த நிர்வாகத்திற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ரெண்டு காரணம்னு சொல்றான். ஒன்று என்னன்னு சொன்னா, அதற்கான காரணங்களில் ஒன்று நான் கொடுத்த சிறப்பு.
அல்லாஹ் சொல்கிறான். நான் கொடுத்த சிறப்பு. நிர்வாகத் திறமை, நிர்வாகத்தினுடைய செயல்பாடு அது ஆண்களுக்குரியது. அது நான் கொடுத்த சிறப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். விஞ்ஞான ரீதியாக இன்று ஆய்வு செய்பவர்கள் கூட இரத்த அடர்த்தியிலே, நரம்பினுடைய வலிமையிலே, எலும்பினுடைய அமைப்புகளிலே பெண்களை விட ஆண்கள் தான் வலிமையாக இருக்கிறார்கள். அதற்கென்று ஒரு வலிமை தேவை நிர்வாக ரீதியான செயல்பாட்டிற்கு. இன்னொன்று என்னன்னு சொன்னால் அல்லாஹ் காரணம் சொல்கிறான், அதிகமாக செலவு செய்கிறார்கள். ஆண்கள் தான் செலவு செய்கிறார்கள். பொதுவாக எங்கே யார் செலவு செய்கிறார்களோ, ஒரு நண்பர்கள் வட்டத்திலே கூட யார் செலவு செய்கிறாங்களோ அவங்க தான் போஸாக இருப்பாங்க, அவங்க தான் தலைவர்களாக இருப்பாங்க. சில இடங்களில் சில சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது சில பேர் பில் கொடுக்குற நேரத்தில் அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. பார்க்க தானே செய்கிறோம். தலைவர்களாக யார் ஆகிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் இவர்கள் முந்துபவர்கள் தலைவர்களாக மாறுகிறார்கள். இப்படி ஒரு காரியத்தை அல்லாஹ் சொல்கிறானே அல்லாது, இது அல்லாது பெண்கள் மட்டமானவர்கள் என்றோ ஆண்கள் அதிலே உயர்ந்தவர்கள் என்றோ என்ற காரியத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இது அல்லாத எல்லா நிலைகளிலும் சமமான வாய்ப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் இரண்டு நிலைப்பாட்டவருக்கும் மார்க்கம் கொடுத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்களை பொறுத்தவரையிலே ஒரு படி அல்லாஹ் உயர்த்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பெண்களை சிறுமிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சில பாராட்டுகளை சொன்னார்கள், பருவமங்கையாக இருந்தாலும் பாராட்டுகளை சொன்னார்கள், வயோதிகத்தை அடைந்தாலும் பாராட்டுகளை சொன்னார்கள். அந்த பாராட்டு ஆண்களுக்கு சொல்லப்படவில்லை. மன்னால சலாச பனாத்தின் ஃபஅத்தபஹுன்ன வஅஹ்ஸன இலைஹின்ன ஃபலஹுல் ஜன்னா. யார் 3 பெண்மக்களை பெற்றெடுத்து அவர்களுக்கு நல்லொழுக்கம் கற்பித்து கொடுத்து அவர்களை ஒழுக்கமாக வளர்த்து ஆளாக்கி செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கான சொர்க்கத்தின் பொறுப்பை நான் ஏற்கிறேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி. அல்லாஹுடைய ரசூலே, 2 பொம்பளை பிள்ளைங்க அது மாதிரி பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினாலும் அந்த சோபனம் உண்டா என்று கேட்ட பொழுது நிச்சயமாக அதற்கு உண்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் சொல்கிறார்கள், ஒருவர் என்று நாங்கள் கேட்கவில்லை, கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லியிருப்பார்கள். ஏனென்றால் அந்த சூழலை விளங்கிய சஹாபிகள் சொல்கிறார்கள். சிறுமிகளுக்கு அவர்களுக்கு சோபனம் வருகிறது, பருவமங்கை சோபனம் வருகிறது. மன் தஸவ்வஜ ஃபகத் அக்மல நிஸ்வத்தீன் ஃபல்யத்தகில்லாஹ பின்னிஸ்ஃபில் ஃபாக்கி. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தீனியான முறையிலே அந்த மனிதன் நிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணம் செய்வதை கொண்டு வாழ்க்கையினுடைய பகுதியை நீங்கள் நிறைவு செய்யுங்கள், மீதி பகுதியை அல்லாஹுவின் அச்சத்தை கொண்டு பூர்த்தியாக்குங்கள், தக்வாவை கொண்டு பூர்த்தியாக்குங்கள். பருவ மங்கையை கைப்பிடிக்கின்ற காரணத்தினால் ஒரு மனிதன் தீனிலே நிறைவு பெறுகிறான். அந்த சோபனமும் பெண்களுக்கு இருக்கிறது. வயது முதிர்ந்தால் சொல்ல வேண்டியதில்லை. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது தாய்மார்களுடைய காலுக்கு அடியிலே, பாதத்திற்கு அடியில் இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல பெண்கள் சிறந்தால் சமூகம் சிறக்கும், பெண்கள் கெட்டால் சமூகம் கெட்டு போயிடும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா 2 நபிமார்களுடைய வரலாற்றை சொல்கிறான். உலுல் அஸ்மான நபிமார்களிலே 20 நபிமார்களிலே ரசூல்மார்கள் 300 பேர், அதிலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலுல் அஸ்மான நபிமார்கள் 5 பேர். சையதுனா நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம், சையதுனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், அதே போல சையதுனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். 5 பேர் உலுல் அஸ்மான நபிமார்கள். அந்த உலுல் அஸ்மான நபிமார்களிலே 2 பேர், ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார், இன்னொன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் சருகி போய்விட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் பெரிய அந்தஸ்துள்ள நபியாக மாறினார். 2 பேரும் உலுல் அஸ்மான நபிமார்கள் தான். ஆனால் ஒருவருடைய மகனார் சருகிவிட்டார், இன்னொருவருடைய மகனார் உயர்ந்து விட்டார் என்றால் அதற்கான காரணத்தை பெருமக்கள் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய துணைவியார் மார்க்க பக்தி உள்ள, இறையச்சம் உள்ள சிறந்த பெண்ணாக இருந்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அப்படி இல்லை. எனவே பெண்கள் சிறந்தால் சமூகம் சிறக்கும், பெண்கள் சிறந்தால் மார்க்கத்தின் எல்லா நிலையிலும் அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவியினுடைய உறவுங்க இருக்கிறது சாதாரணமானதல்ல. அதுபோல் உலகத்தில் எந்த உறவும் இல்லை. அதுபோல் கூடி கிடக்கும் ஒரு உறவு துன்யாவில் இல்லை. அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியமான உறவாக அதை ஆக்கியிருக்கிறான். வரலாற்றில் ஒரு சின்ன செய்தி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதில் செய்தனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃபாத்திமா நாயகி சொன்னாங்களாம், என் அருமை தாயே, கியாமத்தினுடைய நாளையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோரின் பெயர் சொல்லி அழைப்பான் என்று வருகிறது.
இன்னக்கும் துதுஊன பி அஸ்மாயிக்கும் வ பி அஸ்மாஇ ஆபாயிக்கும் ஃபஅஹ்ஸினு அஸ்மாஅக்கும். கியாமத் நாளையில் உங்களுடைய பெற்றோரின் பெயரோடு சேர்த்து உங்களை அழைக்கப்படும். சொல்லிட்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்களாம், அப்படியானால் அல்லாஹ் உங்களை எப்படி அழைப்பான், என்னை எப்படி அழைப்பான்னு கேட்டாங்க. நீங்கள் ஸல்லல்லாஹு மனைவியாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களை எப்படி கூப்பிடுவான்? ஏன் ஆயிஷத்து பின்த் அபூபக்கர், அபூபக்கர் அல்லாஹ்வுடைய மகளார் ஆயிஷா தானே அல்லாஹ் உங்களை கூப்பிட முடியும். ஆனால் என்னை கூப்பிடும் பொழுது யா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றல்லவா அல்லாஹ் என்னை கூப்பிடுவான், பெருமை பங்கு சொன்னார்களா. ஆனால் அறிவின் சிகரம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே பதில் சொன்னாங்களா, என் அருமை மகளே நீ சொல்கிறது சரிதாமா, அப்படி கூப்பிடப்படும். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் தெரியுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உதுகுலுல் ஜன்னத அன்தும் வஅஸ்வாஜிகும் துஹபரூன். நீங்கள் உங்கள் ஜோடியரோடு சேர்ந்து சந்தோஷமாக சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்வானே, நீ யார் கையை பிடிச்சிட்டு போவ, நான் யார் கையை பிடிச்சிட்டு போவேன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் நீ போய் எதிர்த்து அலிலல்லாஹு கையில் பிடிக்கணும். ஆனால் நானும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களை பற்றி கொண்டல்லவா சோனம் செல்வேன் என்று சொன்னார். சொர்க்கம் வரை தொடரக்கூடிய உன்னதமான பாக்கியமான உறவு. அல்லாஹு தஆலா நம்முடைய இணைகளையும் நம்முடைய ஜோடியர்களையும் நம்முடைய மனைவியர்களையும் அப்படிப்பட்ட உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் கபூல் செய்திருவான். அருமையான பெருமக்களே, ஒரு மனைவியினுடைய அங்கீகாரம் ஒத்துழைப்பு இல்லாமல் வரலாற்றில் பல பெரிய மனிதர்கள் காணாமல் போய்விட்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக, உயர்ந்த தன்மைகள் உள்ளவர்களாக, பலவிதமான விசேஷங்களை பெற்றவர்களாக இருந்தும் கூட மனைவியினுடைய ஒத்துழைப்பு இன்மையின் காரணத்தினால், அவருடைய அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் வாழ்க்கையிலே பல பெரிய தலைவர்கள் காணாமல் போயிருக்கிறார். எவ்வளோ பேர் பெரும் பெரும் தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் காணாமல் போய்விட்டார். லியோ டால்ஸ்டாய் சம்பந்தப்பட்ட வரலாறு 2 நாட்களுக்கு முன்னால் நான் ஞாபகப்படுத்தினேன். உலகத்தில் பெரிய அறிஞர், ரஷ்யாவிலே அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அறிஞர். ஆனால் அவர் இருந்த அவருடைய முடிவும் அவருடைய நிலைப்பாடும் மிக சிரமத்திற்குள்ளானதுன்னு சொன்னால் மனைவியினுடைய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான். அதேபோல உலகத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர் சாக்ரட்டிஸ். யாரை கண்டாலும் கூப்பிட்டு கேட்பாராம், இது ஏன் யோசிங்களா, இது எப்படின்னு யோசிங்களா, இதை பற்றி சிந்தித்தீர்களா, எதையும் விவாதிப்பார், யாரை கண்டாலும் விவாதிப்பார். ஆனால் மனைவிக்கு பிடிக்கல, மனைவியினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஒரு ஆளை கூப்பிட்டு போய் ஒரு நாள் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாராம். இன்னைக்கு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்துட்டாரா, அவங்க வீட்டில் பார்த்தாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அவங்க ஏதாவது கையை ஆளுக பயன்படுத்துவாங்க. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு அடி விடும், தடபட்டான்னு அடி விடும் பிள்ளைகளுக்கு. சில இடங்களில் சில சட்டி பானைகள் உருளும். அங்கே ஒரு மாதிரி தடபட்டான்னு சட்டி பானை உருண்டுச்சான். இவர் பார்க்குறாரு, இவங்க பெரிய அறிவாளி, பெரிய மனிதர், ஆனால் இப்படி ஒரு ஒழுக்கம் இல்லாமல் தடபட்டான்னு சத்தம் கேட்டுட்டு இருக்குதுன்னு அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பினார். இன்னும் போகிற மாதிரி தெரியலையான்னு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டுச்சு அந்த அம்மா. இவர் கேட்டே ஓட்டார், இங்கே என்ன நடக்குதுன்னு. ஒன்றுமில்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இடி இடிச்சிச்சு, இப்போ மழை பெய்யுதுன்னாராம் சாக்ரட்டிஸ். மனைவியினுடைய அங்கீகாரம் ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே பல பெரிய மனிதர்கள் இவர்களாவது கொஞ்சம் வெளியிலே வந்து விட்டார்கள். ஆனால் வெளியிலே வராமல் அங்கீகாரம் பெறாத காரணத்தினாலே வாழ்க்கையினுடைய அந்த சரித்திரத்தில் காணாமல் போய்விட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார். பெருமக்களே, கணவனிடத்தில் உயர்ந்த தன்மைகள் இருந்து மனைவியினுடைய ஒத்துழைப்பும் அங்கீகாரமும் அதற்கு இருந்தால் அதனால் உண்டாகும் சாதனைகள் என்ன என்பதற்கு உலகத்திலே மிகப்பெரிய உதாரணம், மிக சிறந்த உதாரணம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருநபியினுடைய வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்னாலேயே அரபுலகத்தின் பெயர் பெற்ற, வரலாற்று பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய வணிக சீமாட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் அவர்கள் நுழைவதற்கு முன்னாலேயே அரபுலகத்தின் பெயர் பெற்ற வணிக சீமாட்டி. வெளிநாட்டு வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்கள், வெளிநாட்டு வர்த்தகம் செய்து கொண்டிருந்தார்கள். மக்காவினுடைய பெரிய பெரிய வியாபாரிகளுடைய மொத்த மூலதனத்தை எடுத்தால் அந்த மொத்த மூலதனத்திற்கு மேலான மூலதனத்தை, செல்வாக்கை அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் பெற்றிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாலேயே மிகப்பெரிய வணிக சீமாட்டியாக அன்றைய காலகட்டத்திலே ஒரு ஆய்வு செய்தால் 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் வணிகர் யார் என்று ஒரு ஆய்வு செய்தால் வரலாற்றிலே ஒருவர் தான் கிடைப்பார். அது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாத்திரம்தான். ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய வணிகர், வெளிநாடுகளுக்கு சரக்குமதி ஏற்றுமதி செய்வது,
அங்கிருந்து சரக்குகளை கொண்டு வருவது, இதேபோல் மிகப்பெரிய ஒரு வணிகம், மிக சிறந்த மூலதனம், ஏராளமான பொருள் என்ற ரீதியிலே ஆய்வு செய்து பார்த்தால் அதிலே கிடைப்பவர்கள் ஒரே ஒருவர் மாத்திரம். இன்றைய காலகட்டத்திலே கூட இந்திரா நூயி என்ற ஒரு பெண்மணி பெப்சி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கிறார்கள், தலைவியாக இருக்கிறார்கள். அதை பற்றி வியாபார உலகத்திலே பிரமிப்பாக பேசுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அது இந்த நிறுவனத்தினுடைய தலைவியாக அந்த பெண்மணி இருக்கிறார்கள் என்று பிரமிப்பாக பேசுகிறார்கள். அதே போல அரசியலிலே, பொதுத்துறைகளிலே யாரெல்லாம் இன்றைய காலகட்டத்திலும் இதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்திலும் பிரபலமாக அறியப்பட்டார்களோ அவர்கள் எல்லோரையும் விட இரவா புகழ் பெற்றவர்களாக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இருக்கிறார். உலகத்தினுடைய இரும்பு பெண்கள், இரும்பு மனுஷிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள். இங்கிலாந்தினுடைய மார்கரெட் தாட்சரை போல, இந்தியாவினுடைய அன்னை இந்திரா காந்தியை போல அவர்களெல்லாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் சரி, ஆய்வு செய்து பார்த்தால் அரசியல் ரீதியான சிறந்த தலைவியாக அன்னை இந்திரா அம்மா அவர்கள் இருந்தாலும் கூட சிறந்த மனைவியாக இருந்தார்களா என்றால் வாழ்க்கையிலே அது ஒரு ஜீரோவாக இருக்கிறது. பெருமக்களே, இதேபோல் உலகத்திலே பெயர் பெற்ற தலைவர்கள் யார் என்று பெண்களிலே எடுத்து பார்த்தால், அப்படி எடுத்து பார்த்தாலும் கூட அவர்கள் எல்லோரையும் விட மிக சிறந்த இரவாத புகழுக்குண்டான ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு சொல்லலாம். என்ன காரணம்? ஒப்பிட்டு ஆய்வு செய்து விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். நேரத்தினுடைய சூழல் ரொம்ப அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட எல்லோரையும் விட, எல்லா காலத்திலும் வாழ்ந்தவர்களை விட மிக சிறந்த ஒரு பெண்மணியாக, எல்லா நிலையை விட புகழிலே உயர்ந்தவர்களாக அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறார். ஹைரு நிசா இல் ஆலம், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த பெண். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டம் கொடுத்தார். ஹைரு நிசா இல் ஆலம், இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த பெண், மிக உயர்ந்த பெண்மணி, மிக சிறந்த பெண்மணி, தலை சிறந்த பெண். அமெரிக்காவில் 3 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு பத்திரிகை வருகிறது, போஃபர்ஸ் என்ற பெயரால். போஃபர்ஸ்னா வேற ஞாபகம் வரும், அந்த பத்திரிகை ஒன்று வருது. அந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை உலகத்தின் தலை சிறந்த அறியப்படக்கூடிய புகழ்பெற்ற மனிதர்கள் யார், அதை ஆய்வு செய்து வெளியிடுகிறது. அப்படி ஒரு பத்திரிகை வெளியிடுதுன்னா கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்து அவர்கள் சொன்னார்கள், இதுவரை உலகத்தில் வந்த பெண்களில் எல்லாம் ஆக தலை சிறந்த பெண்மணி ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னார். பெருமக்களே, அந்த உயர்ந்த ஜோதியை அடையாளம் கண்டவர்கள் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள். முதலாவது தன்னுடைய வியாபாரத்திற்கு திருநபியை தேர்வு செய்து நியமித்தார்கள். தன்னுடைய வியாபாரத்திற்காக தேர்வு செய்து அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். சிரியாவுக்கு அனுப்புகிறார்கள். மைசராவை உடன் அனுப்புகிறார்கள். ஹதீஜா அம்மாவினுடைய அடிமை மைசரா அவர்களை உடன் அனுப்புகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தால் குறுக்கிடக்கூடாது, அவர்கள் சுயமாக முடிவெடுப்பதற்கு நீ விட்டுவிட வேண்டும், ஆட்சேபிக்க கூடாது என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இங்கிருந்து மைசரா உடன் செல்கிறார். அங்கே சென்றால் அரபுலகத்திலே அன்றைய காலகட்டத்திலே வேத விற்பனர்களில் ஒருவரான நஸ்தூரா என்ற ஒரு பாதிரியை சந்திக்கிறார். அவர் வேத விற்பனராக இருந்தார் நஸ்தூரா. அவர் பார்த்தார், நேரா மைசராட்ட வந்து கேட்டார், இவர் யாருன்னு கேட்டாங்க. இது மாதிரி ஹதீஜா அம்மாவினுடைய வணிகத்தை, அது தொடர்பான காரியத்தில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் சொன்னாங்க. இந்த மரத்தினுடைய அடியிலே, இந்த மரம் வெயிலினுடைய நிலைக்கு ஏற்ப நிழல் மறுபக்கத்தில் விழுகிறது, ஆனால் விழ வேண்டும், அதற்கு மாற்றமாக இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பக்கத்திலே நிழல் திரும்பி விடுகிறது. அப்படி உலகத்தில் ஒருவருக்கு விழும் என்று வரலாற்றிலே வருகிறது, அவர்தான் இன்றைய காலகட்டத்தின் நபியாக இருப்பார். நஸ்தூரா சொல்றார், சாதாரண ஆள் அல்ல. அதனாலே அந்த நிழல் எதிர்பக்கமாக விடுகிறது, சாதாரணமாக விழக்கூடிய பக்கத்தில் விழவில்லை. முன் வேதங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நபி, கடைசி நபி அவர்கள் தான் இந்த மரத்தடியிலே அமர்ந்து எதிர்நிழல் விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் நபியாக இருக்கிறார்கள் என்று நஸ்தூரா மைசராவிடத்தில் சொல்கிறார். கேட்டு வைத்துக் கொண்டார். சிரியாவினுடைய பயணம் மிக நீண்ட பயணம். அது அந்த பயணத்திலே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய லாபத்தை விட இருமடங்கு லாபம் பெருகி வந்து இங்கே ஒப்படைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன காரணம்னா, சரக்கை விற்றது மாத்திரமல்ல, அங்கிருந்து என்ன சரக்குகளை வாங்கி வந்தால் மக்காவிலே அது சிறந்த நிலையிலே விற்பனையாகும் என்று நினைத்து அங்கிருந்து சில சரக்குகளை இங்கு வாங்கி வந்து விற்றாங்க. அதனால லாபம் இருமடங்கானது. எப்பொழுதும் கிடைப்பதை விட லாபம் இருமடங்கானது.
இந்த நிலையில தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூர்ந்து பார்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கையின் துணைவராக தேர்ந்தெடுத்தால் என்ன என்று யோசிக்கிறார். சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்ற ஒரு சிறந்த பெண்மணியாகவும் ஹதீஜா அம்மா அவர்கள் இருந்தார். ஏற்கனவே வாழ்க்கையிலே 2 திருமணங்களை கணவரை பெற்றிருந்து அவர்கள் வழியாக ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தையும் இருக்கிறார்கள். ஹதீஜா அம்மா அவர்களுக்கு அவர்கள் இறந்துவிட்டு விட்டார்கள், ஆனால் அவர்கள் வழியாக குழந்தைகளும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே ஏன் இவர்களை நம் கணவராக தேர்ந்தெடுக்க கூடாது என்று யோசிக்கிறார். அவருடைய சிறந்த நிலைப்பாட்டை, சிறந்த ஆளுமையை, அவருடைய உயர்ந்த தன்மைகளை எல்லாம் அவர்கள் பார்த்து அப்படி ஒரு முடிவெடுத்தார்களே, வாழ்க்கையில் அற்புதமான முடிவு அன்னை ஹதீஜா அம்மாவினுடைய முடிவு. அந்த முடிவை தெரிவிக்கிறார்கள். நிக்காஹ் நடக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே வயது வித்தியாசம், அது நமக்கு தெரியும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரத்திலே 40 வயது பெண்மணி. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது தான். பொருளாதாரத்திலே மிக மேம்பட்டவர்கள் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளவர்கள் அல்ல. ஏதாவது ஒரு நல்ல படித்த மாப்பிள்ளை, கொஞ்சம் படிப்பு குறைவாக இருந்த பெண்ணாக இருந்தாலோ, அல்லது அவங்களுடைய நிலைப்பாட்டில் வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு இருந்தாலோ அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் நாம் கண்கூடா பார்க்கத்தானே செய்கிறோம். ஆனால் வயது வித்தியாசமோ பொருளாதாரத்தினுடைய இந்த ஏற்றத்தாழ்வோ எந்த குறையும் அவர்களுக்கு மத்தியில் உண்டாக்கவில்லை. 24 வருடம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ரஃபீகை ஹயாத்தாக, அவருடைய வாழ்நாளுடைய உத்தமமான அந்த உதவியாளராக அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா 24 வருஷங்கள் தொடர்ந்தார். பெருமக்களே, நீண்ட சரித்திரம் நிக்காஹ் எப்படி ஆனது அது சம்பந்தப்பட்ட வரலாறெல்லாம் வருகிறது. ஆனால் சில விஷயங்களை நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அதை சீக்கிரமாக சொல்லி வருகிறேன். குடும்ப வாழ்க்கையிலே அந்த குடும்ப வாழ்க்கைக்குண்டான உரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்தார். பெரிய வணிக சீமாட்டியாக, செல்வாக்கு பெற்ற பெண்ணாக அன்றைய நிலையில் அவர்கள் உயர்ந்து வாழ்ந்தாலும் குடும்ப ரீதியான அந்த வாழ்க்கைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் கொடுத்தார்கள். 4 பெண் மக்களையும் 2 ஆண்களையும் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக 4 பெண் மக்களையும் 2 ஆண்களையும் பெற்றெடுக்கிறார்கள். அன்னை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, அதற்கு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, அதேபோல் அதற்கு உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்ன சத்தமோடு ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லவா, அல்லாஹ்வே ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டான், நாம சொல்லணும் அது. எனவே அப்படிப்பட்ட 4 பெண் மக்கள் பெற்றெடுக்கிறார்கள். அதே போல 2 ஆண்களை, காசிம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேரை பெற்றெடுக்கிறார்கள். ஆக 6 மக்களை பெற்றெடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உற்ற துணையாக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இருக்கிறார். பெருமக்களே, ரொம்ப பிரியம். ஹதீஜா என்னுடைய பிரியத்தை நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன். முஸ்லிமில் ஹதீஸ் வருகிறது. ஹதீஜா என்னுடைய பிரியத்தை நான் ஊட்டப்பட்டிருக்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரொம்ப நேசம். 24 வருட வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது மனக்கசப்போ அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனையே உண்டானதே இல்லை. அப்படி உலகத்தில் யாருடைய வாழ்க்கை இருக்க இயலாது. 24 வருட காலத்திலே அவர்களுக்கு மத்தியிலே எந்த பிரச்சனையோ மனக்கசப்போ ஏற்பட்டதே இல்லை. இந்த காலகட்டத்தில் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார ஹிரா சென்றார்கள். ஹிராவினுடைய மலை உச்சிக்கு சென்றார்கள். அவர்களுக்கு தனிமை என்பது பிரியமாக்கப்பட்டது. ஹுப்பிப இலைஹில் ஹலா, அவர்களுக்கு தனிமை என்பது பிரியமாக்கப்பட்டது. என்ன, ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து கனவுகள் வந்து கொண்டே இருந்தது. வரக்கூடிய கனவுகள் அப்படியே நிதர்சனமாக நடந்து கொண்டிருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த காரஹிராவினுடைய உச்சியிலே, ஜபலுன் நூரிலே காரஹிராவினுடைய உச்சியிலே போய் அமர்ந்தார்கள். ஏன் அந்த மலையை தேர்ந்தெடுத்தாங்க என்று சொன்னால், கஅபா ஹரமை சுற்றி ஏராளமான மலைகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு மலையிலிருந்து இன்று பார்த்தாலும் கூட கஅபாவை காண முடியும். புந்துக்குகள் ஏராளமாக வளர்ந்துவிட்ட காரணத்தினால் அதனுடைய மினாராக்கள் தெரிகிறதே அல்லாது இன்றும் அங்கிருந்து பார்த்தால் கஅபா இருக்கக்கூடிய அந்த இடம் தெரிகிறது. அங்கிருந்து பார்த்தால் கஅபா தெரியக்கூடிய ஒரே மலை அந்த ஜபலுன் நூர் என்று அறியப்படக்கூடிய காரஹிரா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேர்ந்தெடுத்தார்கள். தொடுவதற்காக, ஓய்வெடுப்பதற்காக, படுக்கக்கூடிய நிலையிலே அந்த இடம் கொஞ்சம் விசாலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நானும் கூட ஏறி பார்த்திருக்கிறேன் அதில். ஆனால் ஏறக்கூடியவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எந்த நாட்டவராக இருந்தாலும்
அந்த ஜபலனூரிலே ஹிராவிலே ஏறக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை. கிட்ட போய் ஏறுறதுக்கே தொடங்கல, அப்பமே கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படித்தான் ஹதீஜா அம்மா ஏறினாங்களோன்னு சொல்லாத ஆட்கள் இருக்க முடியாது, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி. அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உணவு கொண்டு அந்த சென்றார்களே, பாதையினுடைய நிலைப்பாடோ அப்படியெல்லாம் இல்லை. எதிரிகளுடைய தொந்தரவு இருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரத்தில் அவர்கள் சென்றார்களே, எப்படித்தான் நம் தாய் ஏறியிருப்பார்களோ என்று சொல்லாத நாவில்லை. பெருமக்களே, அந்த மலையினுடைய உச்சியிலே இருக்கிறார்கள். அங்கே தவம் இருந்த அந்த நேரத்திலே தான் ஒரு நாள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அசல் தோற்றத்திலே வந்தார்கள். ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். ஹஷீது அலா நஃப்ஸி, வர்றாங்க, வந்து பயந்து அவர்கள் உடம்பெல்லாம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் அறிவார்ந்த முறையிலே, பக்குவமான முறையிலே அந்த காரியத்தை அணுகினார்கள். வேறு ஏதாவது பெண்களா இருந்திருந்தால் அந்த கொஞ்ச நேரம், அந்த சன நேரம் அவர்கள் எடுத்த முடிவு இருக்கிறதே வரலாற்றிலே ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கி தந்தது. சாதாரண பெண்மணி அல்ல, அவர்கள் அறிவார்ந்த முறையிலே, பக்குவமான முறையிலே அந்த காரியத்தை அணுகினார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் உதிர்த்த வார்த்தை வைர வரிகளால் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றிலே அற்புதமான வார்த்தைகளாலே பதியப்பட்டிருக்கிறது. கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ துஈனு அலா நவாயிபில் ஹக். ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எந்த பயம், அல்லாஹ் உங்களை ஒரு வகையிலும் குறைவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹ்ம, எல்லா உயர்ந்த குணங்களும் அல்லவா உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்கள் மிக மிக சிறந்தவர் அல்லவா, எந்த வகையிலே தாங்கள் குறைந்தவர்கள், எல்லா உயர்ந்த பண்புகளும் உங்களிடத்தில் இருக்கிறது என்று அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது. ஹதீஜா அம்மாவுடைய இந்த அணுகுமுறை, அறிவார்ந்த இந்த அணுகுமுறை இருக்கிறதே சாதாரண ஒரு அணுகுமுறை அல்ல, அற்புதமான முடிவு. அந்த நேரத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த நேரத்தில் நிலை தடுமாறி இருப்பார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார். அதுக்காக ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்தார். பல மாதங்கள் அதற்காக இரவு பகலாக ஆய்வு செய்ய ஈடுபட்டார். ஒரு பொருள் எரியணும் கரியக்கூடாது, அவர் ஆய்வு செய்தார். எரியணும் கரியக்கூடாது, எரியணும் கரிஞ்சு போயிடக்கூடாது. என்னவெல்லாமோ செய்து பார்த்தார், எப்படியெல்லாமோ முயற்சி செய்தார், இரவு பகலாக பாடுபட்டார். கடைசியாக ஒரு நாள் அவர் கண்டுபிடித்தது நடந்துவிட்டது, எரிந்தது கரியவில்லை. அந்த ஆனந்தத்தை அவரால் தாங்க முடியல. மனைவி படுத்திருந்தாங்களாம், போய் எழுப்பி இவ்வளவு கஷ்டத்திற்கு பின்னாலே அது எரிந்து விட்டது கரியவில்லைன்னு உடனே முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க கண்ணு கூசுதுன்னாங்களா அந்த அம்மா. அதை ஆஃப் பண்ணுங்க கண்ணு கூசுதுன்னாங்களா. உலகத்திலே தலை சிறந்தவர்கள் மனைவியினுடைய ஒத்துழைப்பு இன்மையின் காரணத்தினால், அவர்களுடைய அறிவார்ந்த அணுகுமுறையின் இன்மையின் காரணத்தினாலே தோற்று போயிருக்கிறார்கள், இறங்கி போயிருக்கிறார்கள், மனம் ஒடிந்து போயிருக்கிறார்கள். அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இந்த நேரத்தில் எடுத்த அற்புதமான முடிவு, அறிவார்ந்த முடிவு, ஆழமான முடிவு அவர்களுடைய மிக தலை சிறந்த ஒரு பெரிய தலைவியாக உலக வரலாற்றிலே அவர்களை பதிப்பித்து காண்பித்தது. ஹதீஜா அம்மாவை உலக வரலாற்றிலே பதிப்பித்ததற்கான காரணம் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையான பெருமக்களே, இன்னும் சொல்ல போனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி அமைந்ததை போல உலகத்தில் வேறு எந்த நபிமார்களுக்கும் கூட அமையவில்லை. நபிமார்களுக்கும் கூட அதுபோல ஒரு மனைவி அமையவில்லை. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு ஹவ்வா அம்மா அவர்கள் பேசப்படுகிறார்கள். ஏன்னா நம்முடைய தாய் ஆரம்பமான நிலையிலே உள்ள தாய் என்பதினாலும் அதிலும் இந்த பழத்தை சாப்பிடுறதுல சேர்ந்திருந்தாங்க, அது சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறார்களே தவிர, அந்த வகையிலே தான் அறியப்படுகிறார்களே தவிர எந்த நிலையிலே அன்னை ஹவ்வா அம்மா அவர்கள் அறியப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா அம்மா அவர்கள், சாரா அம்மா அவர்கள், அதற்கு ஹாஜரா அம்மா அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதிலே சிறந்த பெண்மணி என்ற ரீதியில் அறியப்படுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுலைஹா அம்மா அவர்களும் வேறு பல காரணங்களாலே அறியப்படுகிறார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ரஹீமா அம்மா அவர்கள் கஷ்டங்களை தாங்கிய காரணத்தினால் அறியப்படுகிறார்கள். ஆனால் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் முதலாவது நபித்துவத்தை அடையாளம் கண்டார்கள். உருவான அந்த ஜோதியை பத்திரமாக அணையாமல் பாதுகாத்தார்கள். பத்திரமாக பாதுகாத்து
சமூகத்திடத்திலே அதை ஒப்படைத்தார்கள். அந்த காரியத்திற்காக தன்னையும் அர்ப்பணித்தார்கள். சாதாரணமான ஒரு பணி அல்ல பெருமக்களே. தன்னையும் அதற்காக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் கொடுத்தார். அவர்கள் எடுத்த அந்த முடிவு அற்புதமான முடிவு. இந்த நேரத்தில் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உடனடியாக எந்த காரியத்தை செய்தால் பொருத்தமாக இருக்கும் என்று அவர்கள் உடனடியாக தேர்ந்தெடுத்த முடிவுதான் வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்தில் அழைத்து சென்றார். அன்றைய காலகட்டத்திலே வேத விற்பன்னர், வேதங்களை பற்றி ஆய்ந்து அறிந்து அதிலே மிக தலை சிறந்தவராக இருந்தார். எனவே அவர்களிடத்தில் அழைத்து சென்றார். வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்கள் நபிதான் என்று அறிமுகம் செய்தார்கள். வந்தவர்கள் அந்த நாமூசுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வந்த அந்த ஜிப்ரீல் தான் வந்திருக்கிறார்கள், நபிதான் என்று உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் வரக்கத் இப்னு நௌஃபல் அறிமுகப்படுத்தினாரே தவிர, இவர்கள் நபி என்று அறிமுகப்படுத்தினாரே தவிர, அவர்கள் அந்த நேரத்தில் உடனடியாக ஈமான் கொள்ளவில்லை. பெருமக்களே, அந்த மகத்தான வாய்ப்பும் அந்த மகத்தான பாக்கியமும் பெண்களில் முதலாமவர், ஆண்களில் முதலாமவர் என்றல்ல, உலகத்தின் படைப்பினங்களிலே முதல் மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொன்ற முதல் மனிதர் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள். முதல் மனிதர். ஆண்களில் பெண்கள் என்பதெல்லாம் அல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பிலே முதல் பெண். நபியினுடைய தரத்தை அறிந்தார்கள். எல்லோராலும் அதை விளங்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை புரிந்தார்கள். அவங்களுடைய தரம் என்ன என்பதை விளங்கினார்கள். அதனாலே முதலாக அவர்கள் ஈமான் கொண்டார். முதலாக ஈமான் கொண்டார். 24 வருட காலம் எல்லா நிலையிலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு இருந்தார்கள். தான் ஈட்டிய செல்வத்தை எல்லாம் அதற்காக அர்ப்பணித்தார்கள். தான் சம்பாதித்த எல்லா செல்வங்களையும், திரண்ட சொத்துக்களை, தன்னுடைய எல்லா சம்பாத்தியத்தும் அதிலே செலவழிப்பதிலே ஆனந்தம் கண்டார்கள். இன்னைக்கு நம்ம துன்யாவுடைய காரியம்னா அதில் என்ன செய்வோம்? வீட்டில் ஏதாவது விசேஷம் அது இதுன்னு சொன்னால் எத்தனை செலவு நோட்டா வந்துடும். பொது காரியம்னா இன்னும் சும்மா ஒரு டப்புன்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம ஊரில் சொல்கிறேன், அபுதாபியில் 8ஆம் தேதி இருக்கணும். அதனால் அங்கே உள்ள காரியத்தை சொல்கிறேன் பெருமக்களே. அதனால தீனுடைய மார்க்க ரீதியான காரியங்கள் நம்முடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்குது. அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் திரண்ட செல்வத்தை, தான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் இதிலே செலவழிப்பதிலே ஆனந்தப்பட்டார்கள். அதே போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அன்னை ஹதீஜாவை மறக்கவே இல்லை. எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய நினைவு வந்ததோ அவர்களுக்கு பின்னாலே, அப்பொழுதெல்லாம் உடனடியாக ஒரு ஆட்டை வாங்கி அறுப்பாங்களாம். அதை சமைத்து ஹதீஜா அம்மாவுடைய தோழிமார்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவார்கள். வீட்டை விட்டு எப்பொழுது வெளியிலே சென்றாலும், எந்த பேச்சு வந்தாலும் அவர்களை நினைவு கூறாத நாள் இல்லை, நேரம் இல்லை. ஒரு தடவை ஹதரத் ஆயிஷா அம்மா அவர்கள் கூட கொஞ்சம் கோபத்தில் சொன்னாங்க, தாடை சிவந்த அந்த கிழவியின் ஞாபகம் உங்களை விட்டு மறக்கவே இல்லையேன்னாங்களாம். தாடை சிவந்த அந்த கிழவியினுடைய ஞாபகம் உங்களை விட்டு இன்னும் மறக்கல அப்படின்னு கேட்டாங்களாம். கது அபுதலக்கல்லாஹு ஹைரம் மின்ஹா, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், கது அபுதலக்கல்லாஹு ஹைரம் மின்ஹா, அல்லாஹ் அதை விட ஒரு சிறந்த பகரத்தை உங்களுக்கு கொடுத்துத்தானே இருக்கிறான்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வந்துருச்சு, அழுதார்கள். அவருடைய முன் நெற்றி துடித்தது, மூக்கினுடைய பகுதியிலே ஓடக்கூடிய அந்த நரம்பு வேதனையால் துடித்தது. சொன்னார்கள், கல்லா வல்லாஹி மா அபதலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, ஆயிஷா அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஹதீஜாவை விட சிறந்த பகரத்தை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை. சத்தகத்னி இது கல்லபனி அன்னாஸ், இந்த உலகமெல்லாம் என்னை பொய்யன் என்று சொன்ன பொழுது என்னை மெய்ப்படுத்திய முதன்மையான பெண்மணி அவர்கள். ஓ வாசத்னி பிமாலிஹா இது ஹர்ரமனி அன்னாஸ், உலகம் பொருளாதாரத்தின் எல்லா வழிகளையும் எனக்கு தடை செய்திருந்த நேரத்திலே தன்னுடைய திரண்ட செல்வத்தை எல்லாம் அவர்கள் செலவழித்தார்கள். வாசத்னி பிமாலிஹா இது ஹர்ரமனி அன்னாஸ் வரஸகனி அல்லாஹு மின்ஹல் வலத், கிழவின்னு சொல்ற நீ, அந்த கிழவிட்டு தான் அல்லாஹ் எனக்கு பிள்ளை தந்தான்னு சொன்னாங்களாம். அந்த கிழவி இடத்திலிருந்து தானே அல்லாஹு தஆலா எனக்கு மக்களை தந்தான். வரலாற்றில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதற்கு பிறகு ஒரு தடவை கூட ஹதீஜா நாயனுடைய ஞாபகத்தை அவர்கள் சொன்னால் ஒன்றுமே பேச மாட்டாங்க, சந்தோஷமாக கேட்டுக்கிடுவாங்க. ஏனென்று சொன்னால் இக்கட்டான நேரத்தில் உதவிங்கிறது சாதாரணமானதல்ல. எல்லா நேரத்திலையும் ஒரு ஆள் செழுமையாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் உறவு கொண்டாடுவாங்க, உயர்வான நேரத்திலே உறவு கொண்டாடுவார்கள். ஆனால் இக்கட்டான நேரத்தில், யாரும் உதவி செய்யாத நேரத்தில்
அந்த நேரத்தில் உதவியாக இருப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியமா? அன்னை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்கள் இருந்தார். மிக இக்கட்டான நேரத்திலே எல்லா வகையிலும் உறுதுணையாளர்களாக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் திகழ்ந்தார். பெருமக்களை, நீண்ட வரலாறு அவங்களுடைய வரலாறு. ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருஷத்திற்கு முன்னாலே அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் வஃபாத் ஆகிறார். ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் வஃபாத் ஆகிறார். அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் வஃபாத் ஆகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சோகத்தை தாங்க இயலவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் துடித்து போனார்கள். ஏனென்றால் மக்காவிலே எவ்வளவு பெரிய கடுமையான எதிரிகள் இருந்தாலும் கூட ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இருக்கின்ற வரை யாரும் எம்பெருமானை கை நீட்டி ஒரு தொந்தரவு கொடுப்பதற்கு இயலாது. செல்வாக்கினாலே, பொருளாதார வலிமையினாலே அந்த அளவிற்கு புகழ் பெற்றவர்களாக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இருந்தார். எப்படி அபூ தாலிப் இருந்தார்களோ அதே போல. பெருமக்களே, அதனாலே அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு ஒரு வருடம் முன்னால் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு 3 நாளைக்கு முன்னாலே அபூ தாலிப் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷத்திற்கே ஆமுல் ஹுஸ்ன் என்று பெயர் வைத்தார். கவலை ஆண்டுன்னு பெயர் வச்சாங்க. கவலை ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத, ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பாக அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அதை கருதினார். அருமையான பெருமக்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்திலேயே ஆக சிறப்பானவர்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 கோடு போட்டாங்க. 4 கோடு போட்டாங்க. சொர்க்கத்திலேயே இந்த 4 பேர் தான் உயர்ந்த பெண்மணிகளும் தலைமைத்தனமானவர்களும் என்று சொன்னார்கள். அந்த 4 பேரில் முதலாவவராக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஹதீஜத்து பின்த் ஹுவைலித், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் முதலாவது சொன்னார். அதற்கு அடுத்து அன்னை மரியம் அம்மா அவர்கள், அதற்கு மரியம் அம்மா அவர்கள். 3வது ஃபிரௌனுடைய மனைவி ஆசியத்து இம்ராத்து ஃபிரௌன், ஆசியா அம்மா அவர்கள். 4வது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சொர்க்கத்தில் எல்லோருக்கும் தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக 4 பேர். உலகத்தின் மொத்த பெண்மணிகளை எடுத்தால் இந்த 4 பேர் என்றால் அந்த 4 பேரில் முதலாமவராக அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் இருக்கிறார் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்களுடைய மேன்மையை நமக்கு சொல்லி காண்பித்தார். உலகத்திலேயே அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்ட சிலரில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருவர். சொர்க்கத்தில் சலாம் கிடைக்குங்க. சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய சலாம் கிடைக்கும். குர்ஆனிலே வருகிறதே, இல்லா கீலன் சலாமன் சலாமா. சொர்க்கத்தில் சலாம், 3 வகையான சலாம் சொர்க்கத்தில் இருக்குமா? அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தரல்ல. மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள். 3 வகையான சலாம். மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள். மலக்குமார்கள் மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள். அல்லாஹ் மூமின்களுக்கு சலாம் சொல்வான் சொர்க்கத்திலே. அல்லாஹ் மூமின்களுக்கு சலாம் சொல்வான். அந்த சலாம் சொர்க்கத்திலே தான் அந்த பாக்கியம். சலாமன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹீமான அந்த ரப்பிடத்திலிருந்து உண்டான சலாம் சொர்க்கத்தில் ஏற்படும். ஆனால் இந்த உலகத்திலேயே அந்த பாக்கியத்தை பெற்ற அனுபவித்த தலை சிறந்த பெண்மணி அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சலாம் சொல்லிவிட்டான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஜா, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறான். அதை சொல்ல வந்த வானவர் கோன் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன் சலாத்தையும் சேர்த்து சொன்னார்கள் என்று சொன்னான். ஒரு ஆள் சலாம் சொன்னா பதில் சொல்லலாம், வலைக்கும் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சலாம் சொன்னா என்ன பதில் சொல்றது? அல்லாஹ் சலாம் சொன்னா எப்படி பதில் சொல்றது? அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம் வ அலைக்கஸ் ஸலாம் வ அலா ஜிப்ரீலிஸ் ஸலாம். அல்லாஹ்வுக்கு எப்படி பதில் சொல்றது? ஹதீஜா அம்மா அவர்கள் தங்களுடைய ஆழ்ந்த திறமையின் அடிப்படையில் இப்படி ஒரு பதிலை சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு எப்படி? இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம், அவனுடைய பெயரே சலாம். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் மலிக்குல் குத்தூஸ் அஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் சலாம் என்பது இருக்கிறது. அதனால ஹதீஜா அம்மா சொன்னாங்களா, இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம், அல்லாஹ் இருக்கிறானே அவனுடைய பெயரே சலாம் என்பது. அதனாலே அந்த வார்த்தையை திரும்ப சொன்னார்கள், வ அலைக்கஸ் ஸலாம் வ அலா ஜிப்ரீலிஸ் ஸலாம். நாயகமே, உங்களுக்கும் மறுமொழி உண்டாகட்டும், சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மறுமொழி உண்டாகட்டும் என்று அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் அல்லாஹ் சொன்ன அந்த சலாமிற்கு பதில் சொன்னதாக வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமக்களே, காலமெல்லாம் உலகத்தில் நிலைத்த ஒரு பெண்மணி. இந்த நேரத்தில் நாம் அவங்களுடைய உயர்வை பெருமையை பேசக்கூடிய நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்று சொன்னால், முதலாவது அவங்களுக்கு நம்ம தாய். தாயின்னு சும்மா கண்ணியத்துக்காக சொல்கிற தாய் அல்ல. சில பேர் அம்மான்னு சொல்கிறாங்க இல்லையா, அம்மான்னு சொல்கிறாங்க, தாயின்னு சொல்கிறாங்க, அன்னை இந்திரா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. கண்ணியத்திற்காக மாத்திரம் சொல்லப்பட்டது அல்ல, சட்ட ரீதியாகவும் தாய்.
அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உங்களுடைய தாய்மார்கள் சட்ட ரீதியாகவும். அதனால தான் அவங்களை யாரும் நிக்காஹ் செய்ய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து பிரிந்தாலும் கூட அவங்களுடைய வஃபாத்திற்கு பின்னால் கூட யாரும் அந்த மனைவிமார்களை நிக்காஹ் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் ஏற்றி விட்டான். ஏனென்றால் நம்முடைய தாய், தாயின சட்ட ரீதியாக தாய் என்று சொல்லும் பொழுது நாம் ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வரலாற்றை நினைக்கின்ற நேரத்தில் அவர்களோடு சேர்த்து அன்னலம் பெருமான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களுடைய பெயர்களையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இன்ஷாஅல்லாஹ் வச்சுக்கலாமா? இதுதான் சொல்கிறோம் என்று சொன்னாலும் கூட எத்தனையோ விஷயங்களை ஞாபகத்தில் வச்சிருக்கிறோம். அதனால நம்முடைய தாய் அல்லவா, அல்லாஹ் குர்ஆனிலே சட்ட ரீதியான தாய் என்று சொல்லி தந்து விட்டான். தாய் பேர் என்னன்னு கேட்டால் தெரியலன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு உங்கள் அம்மா பேர் என்ன, தாய் பேர் என்னன்னு தெரியல என்ன? அது நல்ல பிள்ளைகளுடைய அடையாளம் அல்லவே, கண்ணியமான பிள்ளைகளுடைய அடையாளம் அல்லவே. அல்லாஹு தஆலா நம்முடைய தாய் என்று எப்பொழுது சொல்லி தந்து விட்டானோ அந்த எல்லா தாய்மாருடைய பெயரும் நம்ம ஞாபகத்தில் இருக்கு. எல்லோருடைய பெயரும் நான் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன் பெருமக்களை. எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எழுதி வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கிறேன். நாம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பேசுகிறோம் என்று சொன்னால் அதை ஒட்டி எல்லா மனைவிமார்களையும், அல்லாஹ்வுடைய ரசூலின் மனைவிமார்கள் எல்லோரும் நம்முடைய தாயின் அல்லாஹ் எப்பொழுது சொல்லி தந்து விட்டானோ எல்லோருடைய பெயரையும் திரும்ப 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 நாம் ஞாபகமூட்டி அதை நம்முடைய கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முதலாவது யாருங்க? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு. இரண்டாவது ஸல்லல்லாஹு நிக்காஹ் செய்தவர்கள் அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மூணாவதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நாலாவது அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஐந்தாவது அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே போல 2 ஜைனப் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் 2 ஜைனப் இருக்கிறார்கள். ஒன்று ஜைனப் பின்த் ஜஹஷ், இன்னொன்று ஜைனப் பின்த் ஹுஸைமா. 2 ஜைனப் இருக்கிறார்கள். வரிசையை நம்ம கொஞ்சம் எண்ணிக்கிறோம். முதலாவது ஹதீஜா, ஞாபகம் உள்ளவங்க சொல்லுங்களேன். முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, மூணாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவது அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் அல்லாஹ்வுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஐந்தாவது அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல 2 ஜைனப் இருக்கிறாங்க. 2ஐயும் ஒண்ணா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒன்று ஜைனப் பின்த் ஹுஸைமா, இன்னொன்று ஜைனப் பின்த் ஜஹஷ். 2 ஜைனப் அவர்கள். எத்தனை ஆச்சுங்க? ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல அன்னை ஜுவைரியா அம்மா அவர்கள். அதே போல ஹஜ்ரத் சஃபியா அம்மா அவர்கள், அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெயர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்முடைய தாய்மார்கள் அல்லவா. எனவே அவருடைய வரலாற்றை நாம் சொல்கிறோம் என்று சொல்லும் பொழுது அந்த பெருமக்களுடைய பெயர்களையும் நம்முடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஷரியத் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விஷயங்கள் சொல்லுதா இருந்தா, அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் சட்டம் ஏற்றி விட்டான். நீங்கள் உச்சபட்சமாக 4 பேருக்கு மேலே நிக்காஹ் செய்யக்கூடாதுன்னு நல்லா சட்டம் சொல்லிட்டான். உச்சபட்சமாக நீதத்தோடு நடப்பதாக இருந்தால், தவறான வழியிலே ஒரு மனிதர் செல்லாமல் இருப்பதற்கு அவருக்கு எல்லா விதமான ஆற்றலும் இருந்து தவறான வழியிலே நீதத்திற்கு மாற்றமாக நடக்க மாட்டார் என்று இருந்தால் தவறான வழியில் போகாமல் நிக்காஹ் செய்துக்கிறலாம். இன்னைக்கு அதை பற்றி யோசிக்கிற நிலையில் இல்லை. அதை பற்றி யோசிக்கிற நிலையில் ஒன்று அல்லாஹு தாலா சொர்க்கத்தில் இவங்களை சேர்த்து வச்சாலே பெரிய காரியம். இந்த காரியத்தை அது கொண்டு போய் இன்னும் அதை பற்றி யோசிக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இந்த சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், மற்றவர்களுக்கு 4 பேர் என்று அல்லாஹ் சட்டம் ஏற்றினானே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 11 நிக்காஹ் செய்திருந்தாங்க என்றால், முதலாவது விஷயம் நாம் விளங்கிக்கிறணும், இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் நிக்காஹ் செய்தவங்க. இந்த சட்டம் வருவதற்கு முன்னால் நிக்காஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தடை அல்ல. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு நாட்டிற்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில பழக்கங்கள் இருக்கும் அல்லவா. அது அந்த அந்த கால சூழ்நிலையில் வாழ்ந்தா தான் தெரியும். அப்போ 10 பேர் நிக்காஹ் செய்தவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், குர்ஆனில் இப்படி சட்டம் வந்துருச்சே, நான் 10 பேரை நிக்காஹ் செய்திருக்கிறேன், ஸல்லல்லாஹு 4 பேரை வச்சுட்டு மற்றவங்கள பேர் பிரித்து விட்ருங்கன்னு சொன்னாங்க. 4 பேரை மற்ற வச்சுட்டு மற்றவங்கள பேர் பிரிச்சிடணும்னு சொன்னாங்க. என்ன, குர்ஆனுடைய சட்டம் வந்துருச்சு. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அப்படி செய்ய இயலாது. ஏனென்றால் அவர்கள் அப்படி பிரித்து விட்டால் மற்றவர்கள் யாரும் நிக்காஹ் செய்ய முடியாது. தாய்மார்கள் அல்லவா, நம்முடைய தாய் அல்லவா, வேறு யாரும் நிக்காஹ் செய்ய முடியாது. அதனால் அவர்களை வைத்து பராமரிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அன்னை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி யாரையும் பிரித்து விடவும் முடியாது. அவர்களுக்கு விசேஷ அனுமதியும் இருந்தது.
மனைவிமார்கள் என்று வரும் பொழுது 11 பேர் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க என்பதற்கு பல காரணங்கள், பல நுட்பங்கள் இருக்கிறது. ஹிக்மத்து தாலீமியா, ஹிக்மத்து சியாசியா, பல காரணங்கள் அதில் சொல்வார்கள். ஆனால் வெளிப்படையான காரணங்களில் இதுவும் ஒன்று. அதே போல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மொத்த பிள்ளைங்க எத்தனை பேருங்க? 7 பேர் மொத்த பிள்ளைங்க. எல்லாம் தெரியுதுங்க. அந்த நடிகருக்கு எத்தனை பிள்ளை, இந்த நடிகைக்கு எத்தனை பிள்ளை, அதெல்லாம் தெரியுது. யாரையாவது காட்டி இது யாருன்னு கேட்டு நம்ம தெரியலன்னா பேக்காவாக இருக்கிறீங்களே, உலகம் தெரியாத ஆளாக இருக்கிறீங்களே, இது யாருன்னு தெரியலையா, உலகமெல்லாம் அறிந்த பெரிய நடிகை அல்லவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்குள்ள நிலை இருக்குது. ஆனால் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மக்களை, அவர்களை பற்றி நாம் தெரியலன்னா நாம் எவ்வளோ பெரிய நஷ்டப்பட்டவர்கள். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு துறையினுடைய தலைவரை பற்றி, அந்த துறையில் ஒரு கட்சியில் உள்ளவன்ட்ட கேட்டால் அரை மணி நேரம் நின்று பேசுவான், மூச்சு விடாமல் நின்று சொல்லுவார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவங்களுடைய குடும்பத்தை பற்றி நாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம் பெருமக்களே, நாம் எந்த அளவிற்கு அதை பற்றி விளங்கியிருக்கிறோம்னு யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மொத்த மக்கள் 7 பேர். அன்னை ஹதீஜா அம்மா அவர்கள் பெற்றெடுத்தது 6 பேர். ஹதீஜா அம்மா அவர்கள் பெற்றெடுத்த 6 பேர். மீதி இன்னொரு ஆளு அதற்கு இப்ராஹிம் அவர்கள். அதற்கு இப்ராஹிம் அவர்களை பெற்றெடுத்தது மாரியத்துல் கிபித்தியா அவர்கள். இதையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம விளங்கிக்கிறணும். யார் அந்த மாரியத்துல் கிபித்தியா அவர்கள்? மனைவிமாருடைய பெயரில் அவங்க பேர் வராது. 11 பேர் இல்லை, அந்த மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெயர் வராது. ஆனால் அவர்கள் வழியாக ஒரு குழந்தை பெற்றெடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தங்களுடைய 60வது வயதில் இப்ராஹிமை பெற்றெடுத்தார்கள். ஏன் அந்த மாரியத்துல் கிபித்தியாவை வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்கன்னு சொன்னால், முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிமைகளையும் வைத்துக் கொண்டதில்லை. எந்த அடிமைகள் அவர்களுக்கு வந்தாலும் கூட உடனடியாக அவர்களை விடுதலை செய்து விடுவார்கள். இல்லை என்றால் அவர்கள் யாருக்காவது பங்கு வச்சு கொடுத்துருவாங்களே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிமையும் வைத்துக் கொண்டதே கிடையாது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகளிடத்தில் சேருவது என்பதெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்தது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிமையும் வைத்துக் கொண்டதில்லை. எந்த அடிமைகள் வந்தாலும் சரி அவங்களை விடுதலை செய்திருவாங்க, அல்லது யார்ட்டையாவது அவங்க பிரித்து கொடுத்துருவாங்க. எகிப்து நாட்டினுடைய மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக 2 அடிமைகளை அனுப்பியிருந்தார். மாரியத்துல் கிபித்தியா ரலியல்லாஹு விஷயமான நம்ம கொஞ்சம் விளங்கி வச்சுக்கிறோம், அதுக்காக நான் அதை சொல்கிறேன். எகிப்து நாட்டினுடைய மன்னர் 2 அடிமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அனுப்பிச்சு வச்சார். அனுப்பிச்சு வச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 அடிமைகளையும் பிரித்து கொடுப்பதற்கும் உரிமை விடுவதற்கும் தான் நாடினார்கள். ஆனால் சஹாபிகள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அப்படி நீங்கள் பிரித்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை ஏற்காவிட்டால் அந்த மன்னரை நீங்கள் அவமரியாதை செய்ததை போல் கருதுவார்கள்னு சொன்னாங்க. அவர்களை நீங்கள் தில்லத்துப்படுத்தியதை போல, அவமரியாதை செய்ததை போல் கருதுவார்கள். அதனால் அப்படி செய்ய வேண்டாம் சொல்லி யோசனை சொன்ன நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமையை உரிமை விட்டு விட்டார்கள். இன்னொரு அடிமையை தன்னுடைய அவர்கள் மனைவியாக ஆக்கி கொண்டார்கள். மனைவியாக ஆக்கினாலும் அவர்கள் வழியாக ஏன் குழந்தை பெற்றெடுத்தார்கள் தெரியுமா? ஏன் சொன்னா, அடிமைகள் குழந்தை பெறாத வரை அவர்கள் தாழ்ந்தவர்கள். குழந்தை பெறாத வரை அவர்கள் தாழ்ந்தவர்களாகத்தான் கருதப்படுவார்கள். குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அந்த அடிமை பெண்ணுக்குள்ள பெயர் மார்க்கம் சொல்கிறது உம்முல் வலது என்று சொல்கிறது. குழந்தை பெற்றெடுத்து விட்டால் அந்த அடிமை பெண்ணுக்குண்டான பெயர் என்னன்னா, எஜமானனின் குழந்தைக்கு தாய் அப்படின்னு பெயர் வந்துடும். எஜமானனின் குழந்தைக்கு தாய். எஜமானின் குழந்தைக்கு தாயாக எப்பொழுது அந்த பெண் ஆகிவிட்டாலோ அந்த பெண்ணை வெறுக்க இயலாது. அடிமைத்தனம் என்ற நிலையிலே இருந்து அந்த பெண்மணி உயர்ந்து விடுகிறார். அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அடிமைகளை உரிமை விடுவதை குர்ஆன் சொன்னது. ஃபக்கு ரகபத்தின் குர்ஆன் சொல்லும். அடிமைகளை உரிமை விடுவதை பற்றி, அவர்களை சுதந்திரமானவர்களாக உலகத்திலே வாழச் செய்வதற்கு மார்க்கம் வலியுறுத்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகளை உரிமை விட்டார்கள். ஆனால் இவர்கள் வழியாக குழந்தை பெற்றதற்கான அந்த காரணமும் கூட அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை உயர்த்த வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது என்பதை நம்ம கவனத்தில் வச்சுக்க. அருமையான பெருமக்களே, இந்த நேரத்திலே தாய்மார்களுக்கு ஒரே ஒரு செய்தி. நான் ஆரம்பத்திலே சொன்ன அவங்களுக்கு சில செய்திகளை சொல்கிறேன். தாய்மார்கள் வந்திருக்கவங்க கேட்டுக்கிடுவாங்க, இல்லாதவங்க போய் சொல்லிக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த விஷயம், அதாவது ஆண்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு உண்டான கடமைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க. பெண்களை பொறுத்தவரையில் 4 காரியங்களை ஒழுங்காக செய்தால் போதும். சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீங்கள் நுழைந்து கொள்ளலாம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண்களுக்கு 4 பத்தர். ஆண்களுக்கு 4 காரியம் இல்லை, 40 காரியம் இல்லை, 400 அல்ல, அதை விட தாண்டி நமக்கு கடமை இருக்குது.
ஒரு மையத்துன்னா நமக்கு தான் கேட்கப்படும். இந்த மையத்து விஷயத்தில் இப்படி கிடந்தாரு, அவர் மையத்தாய் கிடந்தாரு, ஏன் அது விஷயத்தில் கவனிக்காமல் கடந்து போனீங்கன்னு நம்மளை தான் கேட்கப்படும், பெண்கள்கிட்ட கேட்கப்படாது. நமக்குத்தான் அந்த கடமைகள், அது குறித்துள்ள காரியங்கள் எல்லாம் நமக்குத்தான். அந்த பெண்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், 4 காரியங்களை நீங்கள் ஒழுங்கா பெண்ணா போதும், நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த தரத்தை பெற்று விட்டீர்கள், உன்னதமான அந்தஸ்தை பெற்று விட்டீர்கள்னு சொன்னான். அந்த 4 விஷயங்களை தாய்மார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். அதை வேற நாம் மற்றவங்களுக்கு பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஆனால் என்ன, இந்த குடும்பங்களில் பலவிதமான சிரமங்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கணவர்கள் நினைக்கிறார்கள் மனைவிமார்கள் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று, மனைவிமார்கள் நினைக்கிறாங்க மாப்பிள்ளைமார் நமக்கு எப்படி இருக்கணும். அங்கேதான் சிக்கல். அந்த குடும்பத்தில் எப்போ நிம்மதி வரும்னு சொன்னால், ஒரு கணவன் நினைக்க வேண்டும், நான் என் மனைவிக்கு சிறந்த கணவனாக நான் இருக்க வேண்டும்னு கணவர் நினைக்கும். மனைவி நினைக்க வேண்டும், என்னுடைய கணவருக்கு நான் சிறந்த மனைவியாக நான் இருக்க வேண்டும். துன்யாவில் அப்படி பார்க்கறது இல்லை. இன்னைக்கு இந்த துன்யாவில் எப்படி பார்க்குறாங்கன்னா, அந்த மாப்பிள்ளை அப்படி இருக்கிறார், அவர் இதை வாங்கி கொடுக்குறார், இதை வாங்கி கொடுக்குறார், உன்னையும் வாங்கி தர்றது இல்லையே எந்த லீவு நாள்னு எப்படி நினைக்கிறாங்க. இவங்க மற்றவங்களை ஒப்பிட்டு இவர்களை குறையாக நினைக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்களை பொறுத்தவரையில், அந்த பெண் எப்படி இருக்கிறா, ஒழுங்காக கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எவ்வளோ செய்கிறாங்க, அது சமைச்சா எவ்வளோ ருசியாக இருக்குது, சாப்பிட வழி முடியலையேன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. சொல்லாங்க, நாங்கள் எல்லாம் நிறைவாக இருக்காது, ஒன்றை கொண்டு பொருந்திக்க